நெகேமியா அதிகாரம் 5. ஏழையர் ஒடுக்கப்படுதல். பின்னர் ஆடவரும் பெண்டீரும் தங்கள் சகோதரர்களான யூதர்களுக்கு எதிராக பெரிதும் முறையிட்டனர். அவர்களில் சிலர், எங்கள் புதல்வர் புதல்வியர் உட்பட நாங்கள் பலராய் உள்ளோம். எனவே நாங்கள் உண்டு உயிர் வாழும் பொருட்டு எங்களுக்கு தானியம் கிடைக்கும்படி செய்யும் என்றனர். இன்னும் சிலர், எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடைமானம் வைத்து பஞ்சத்தில் பிழைக்க தானியம் வாங்கினோம் என்றனர். வேறு சிலர் கூறியது, எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டங்களுக்காகவும் மன்னருக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காக கடன் வாங்கினோம். எங்கள் மக்களும் அவர்களின் மக்களை போன்றவர்கள் தாமே. எங்கள் சகோதரர்களும் எங்களை போன்றவர்கள் தாமே. இருப்பினும் நாங்கள் எங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் அடிமைகளாக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே. எங்கள் புதல்வியர் ஏற்கனவே அடிமைகளாகிவிட்டனர். அவர்களை மீட்க எங்களிடம் வசதி இல்லை. ஏனெனில் எங்கள் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மற்றவர்கள் கையில் உள்ளன. அவர்களின் முறையீடுகளையும் இவ்வார்த்தைகளையும் கேட்டபொழுது நான் மிகவும் சினமுற்றேன். நான் என்னுள் சிந்தித்தேன். பின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவதேன் என்று கேட்டேன். பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினேன். அவர்களை பார்த்து நான், வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்களை நம்மால் முடிந்த அளவு மீட்டு வந்துள்ளோம். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதரர்களை விற்கலாமா? அவர்கள் நமக்கே விற்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அவர்களோ மறுமொழி கூற இயலாது மௌனமாக இருந்தார்கள். மீண்டும் நான் கூறியது, நீங்கள் செய்வது சரியென்று. நம் எதிரிகளான வேற்றினத்தார் நம்மை ஏளனம் செய்யாதவாறு நீங்கள் நம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே முறை. நானும் என் சகோதரரும் என் பணியாளரும் பணத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு கடனாக கொடுத்திருக்கிறோம். அக்கடனை கேளாது விட்டு விடுவோம். இன்றே நீங்களும் அவர்களுடைய நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வீடுகளையும் 100க்கு 1 வட்டியாக நீங்கள் வாங்கிய பணம், தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் அவர்களிடமே திருப்பிக் கொடுத்து விடுங்கள். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடியே நாங்கள் திருப்பிக் கொடுத்து விடுகிறோம். நாங்கள் அவர்களிடமிருந்து எதையும் கேட்க மாட்டோம் என்றார்கள். நான் குருக்களை அழைத்து, நாங்கள் இவ்வார்த்தையின்படி செய்வோம் என்று அவர்களை ஆணையிட்டு கூற வைத்தேன். மேலும் நான் என் ஆடையை உதறிவிட்டு, இவ்வார்த்தையின்படி நடவாத ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்வாறே தம் வீட்டினின்றும் தம் திருப்பணியினின்றும் உதறிவிடுவாராக. அவர்கள் இவ்வாறு உதறிவிடப்பட்டு வெறுமையாக்கப்படுவார்கள் என்றேன். இதற்கு சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தனர். பின்னர் மக்கள் தாங்கள் வாக்களித்தபடியே செய்தார்கள். நெகேமியாவின் தன்னலமின்மை. மேலும் யூதா நாட்டில் ஆளுநராய் இருக்குமாறு அர்தக்சாஸ்தா என்னை நியமித்த நாள் முதல், அதாவது மன்னரது ஆட்சியின் 20ஆம் ஆண்டு முதல் 32ஆம் ஆண்டு வரை, 12 ஆண்டுகளாய் நானும் என் சகோதரரும் ஆளுநர்களுக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை. எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள் அதிக தீர்வை விதித்து மக்களை வதைத்தார்கள். உணவு திராட்சை ரசத்தோடு 40 செக்கேல் வெள்ளியும் அவர்களிடம் வசூலித்தார்கள். அவர்களுடைய அலுவலர்கள் மக்கள் மீது அதிகாரம் காட்டி வந்தார்கள். நானோ கடவுளுக்கு அஞ்சி அவ்வாறெல்லாம் செய்யவில்லை. மேலும் இம்மதில் வேலைக்கு நான் என்னை முற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டேன். என் பணியாளர்கள் அனைவரும் அவ்வேலைக்கே அங்கு கூடி வந்தார்கள். நாங்கள் நிலம் ஏதும் வாங்கி சேர்க்கவில்லை. மேலும் யூதர்களும் மக்கள் தலைவர்களுமான 150 பேரும் எங்களை சுற்றி அண்டை நாட்டினின்று வந்திருந்த அனைவரும் எனது பந்தியில் உணவருந்தினார்கள். ஒவ்வொரு நாளும் என் பந்திக்கு தயார் செய்யப்பட்டவை பின்வருமாறு:
ஒரு காளை, கொழுத்த 6 ஆடுகள், மேலும் கோழி வகைகள். 10 நாளுக்கு ஒரு முறை எல்லாவித ரசமும் ஏராளமாக பரிமாறப்பட்டது. எனினும் இம்மக்கள் பட்ட பாடு மிக பெரிதாய் இருந்ததால் ஆளுநருக்குரிய படிக்கு நான் உரிமை கொண்டாடவில்லை. என் இறைவா, இம்மக்களுக்கு நான் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ப எனக்கு ஆதரவாயிரும். நெகேமியா அதிகாரம் 6. நெகேமியாவுக்கு எதிரான சதி திட்டங்கள். நான் மதிலை கட்டி முடித்து விட்டேன் என்றும் அதில் உடைப்பு ஒன்றுமில்லை என்றும், மேலும் இதுவரை நான் கோட்டை வாயில்களில் கதவுகள் அமைக்கவில்லை என்றும் சன்பலாற்று, தோபியா, கெசேம், அராபியர் ஆகியோரும் எங்கள் எதிரிகளும் அறிய வந்தார்கள். அப்பொழுது சன்பலாற்று, தோபியா, கெசேம் ஆகியோர் என்னிடம் தூதனுப்பி, நீர் புறப்பட்டு வாரும், ஓனோ சமவெளியிலுள்ள ஊர்களுள் ஒன்றில் சந்திப்போம் என்றனர். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கவே எண்ணியிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் தூதனுப்பி, முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன், எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன். நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு 4 முறை தூதனுப்பினார்கள். நானும் இதே முறையில் பதில் அனுப்பினேன். 5ஆம் முறையும் சன்பலாற்று தன் அலுவலன் மூலம் இதே செய்தியை எனக்கு அனுப்பினான். அவனுடைய கையில் திறந்த மடல் ஒன்று இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: கெசேமின் கூற்றின்படி வேற்றினத்தாரிடையே ஒரு செய்தி பரவியுள்ளது. அதன்படி நீரும் யூதர்களும் கலகம் ஏற்படுத்த சூழ்ச்சி செய்துள்ளீர்கள். இதற்காகவே நீர் மதிலை கட்டி எழுப்புகிறீர். நீர் அவர்களுக்கு அரசராக விரும்புகிறீர். யூதாவில் ஓர் அரசர் உங்களுக்கு இருக்கிறார் என்று எருசலேமில் அறிவிக்க இறைவாக்கினர்களை நீர் ஏற்படுத்தியுள்ளீர். இச்செய்திகள் மன்னருக்கு எட்டிவிடும். எனவே நீர் வாரும், நாம் ஒன்றாக ஆலோசிக்கலாம். நான் அவனுக்கு பதில் அனுப்பி, நீர் சொல்வது போல் எவையும் நடக்கவில்லை. இவையெல்லாம் உம்முடைய கற்பனையே என்று கூறினேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினார்கள். அவர்களுடைய கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும், வேலை நின்றுவிடும் என்று சொல்லி வந்தார்கள். எனவே கடவுளே, என் கைகளை வலிமைப்படுத்தும் என்று நான் வேண்டினேன். பின்பு மெகேத்ரபேலுக்கு பிறந்த தெலாயாவின் மகன் செமாயாவின் வீட்டுக்கு நான் சென்றேன். அவன் அங்கு அடைபட்டு கிடந்தான். நாம் கடவுளின் இல்லமான கோவிலின் உள்ளே சந்திப்போம். கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம். ஏனெனில் அவர்கள் உம்மை கொல்ல வருகிறார்கள், உம்மை கொல்ல இன்று இரவே வருகிறார்கள் என்று அவன் என்னிடம் சொன்னான். நான் மறுமொழியாக, என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவது முறையா? நான் பிழைத்து கொள்ள கோவிலுள் செல்வதா? நான் செல்ல மாட்டேன் என்றேன். அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும், தோபியாவும் சன்பலாற்றும் அவனுக்கு கையூட்டு கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க செய்தனர் என்றும் நான் அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு அஞ்சி நான் இதை செய்யவும், இதனால் நான் பாவம் கட்டிக்கொள்ளவும், அவர்கள் என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தவும் அவனுக்கு கையூட்டு தந்திருந்தார்கள். என் கடவுளே, தோபியா, சன்பலாற்று ஆகியோரின் இச்செயல்களுக்கும், இறைவாக்கினரான நோவாதியா மற்றும் என்னை அச்சுறுத்த முயன்ற ஏனைய இறைவாக்கினர்களின் செயல்களுக்கும் ஏற்ற தண்டனை வழங்குவீராக. மதில் கட்டும் பணி நிறைவுறுதல். மதில் 52 நாள்களுக்குள் கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் நாளில் நிறைவடைந்தது. எங்கள் எதிரிகள் அனைவரும் இதை கேள்வியுற்றபோது, எங்களை சூழ்ந்திருந்த எல்லா நாட்டினரும் இதை கண்டபோது அவர்கள் அனைவரும் அஞ்சி மனம் தளர்ந்து போயினர். ஏனெனில் இவ்வேளை நம் கடவுளின் உதவியால் நிறைவேறியது என்று கண்டனர். அக்காலத்தில் யூதாவின் தலைவர்கள் தோபியாவுக்கு
பல மடல்கள் அனுப்பி வந்தார்கள். தோபியாவின் மடல்களும் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. ஏனெனில் யூதாவில் பலர் அவனுக்கு வாக்குறுதி தந்திருந்தார்கள். ஏனென்றால் அவன் ஆராகின் மகனான செக்கனியாவுக்கு மருமகன். அவனுடைய மகன் யோகனான் பெரக்கியாவுக்கு பிறந்த மெசுலாமின் மகளை மணந்திருந்தான். எனவே அவர்கள் எனக்கு முன்பாக அவனுடைய நற்செயல்களை பற்றி சொல்வார்கள். நான் சொன்னவற்றையும் அவனிடம் சொல்வார்கள். என்னை அச்சுறுத்தும்படி தோபியா அவர்களுக்கு மடல்கள் அனுப்பி கொண்டிருந்தான். நெகேமியா அதிகாரம் 7. மதிலை கட்டி முடித்த பின் நான் கதவுகளை அமைத்தேன். வாயிற்காவலர்களையும் பாடகர்களையும் லேவியர்களையும் அமர்த்தினேன். என் சகோதரர் அனானியிடமும் கொத்தள தலைவர் அனானியாவிடமும் எருசலேமின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தேன். ஏனெனில் அனனியா மற்றவர்களை விட உண்மையானவர், கடவுளுக்கு அஞ்சியவர். நான் அவர்களை பார்த்து, வெயில் ஏறும் வரை எருசலேமின் கதவுகளை திறக்க வேண்டாம். காவலர்கள் போகும் முன் கதவுகளை அவர்கள் மூடி தாளிடட்டும். எருசலேமில் வாழ்வோரை காவலராய் நியமியுங்கள். அவர்களுள் சிலர் குறிக்கப்பட்ட இடங்களிலும் மற்றும் சிலர் தங்கள் வீட்டிற்கு எதிரேயும் காவல் புரியட்டும் என்று சொன்னேன். சிறை இருப்பு நின்று திரும்பியோரின் பட்டியல். எருசலேம் நகர் பரந்ததும் பெரியதுமாய் இருந்தது. ஆனால் அதனுள் வாழ்ந்து வந்த மக்கள் வெகு சிலரே. வீடுகள் இன்னும் கட்டப்படவில்லை. அப்பொழுது கடவுள் என்னை தூண்டியபடி தலைவர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வழிமரபு வாரியாக பதிவு செய்தேன். அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து முதலில் திரும்பி வந்தவர்களின் தலைமுறை அட்டவணை பதிவேட்டை கண்டுபிடித்தேன். அதில் எழுதியிருக்க கண்டது பின்வருமாறு: பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரால் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் சிறை இருப்பிலிருந்து மீண்டு எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தத்தம் நகர்களுக்கும் திரும்பி வந்த மாநில மக்கள் இவர்களே: செருபாபேல், ஏசுவா, நெகேமியா, அசரியா, ரகமியா, நகமானி, மொர்தொக்காய், பில்சான், மிஸ்பெரேத்து, பிக்வாய், நெகும், பானா ஆகியோர். இவர்களோடு வந்த இஸ்ரேல் மக்களில் ஆண்களின் எண்ணிக்கை: பாரோசின் புதல்வர் 2172 பேர், செபத்தியாவின் புதல்வர் 372 பேர், ஆராகின் புதல்வர் 652 பேர், பாகாத்து மோவாபின் புதல்வரான ஏசுவா, யோவாபு ஆகியோரின் புதல்வர் 2818 பேர், ஏலாமின் புதல்வர் 1254 பேர், சத்தூவின் புதல்வர் 845 பேர், சக்காயின் புதல்வர் 760 பேர், பின்னூயின் புதல்வர் 648 பேர், பேபாயின் புதல்வர் 628 பேர், அசகாதின் புதல்வர் 2322 பேர், அதோனிகாமின் புதல்வர் 667 பேர், பிக்வாயின் புதல்வர் 2067 பேர், ஆதீனின் புதல்வர் 655 பேர், எசேக்கியாவின் வழிவந்த ஆற்றேரின் புதல்வர் 98 பேர், ஆசுமின் புதல்வர் 328 பேர், பேசாயின் புதல்வர் 324 பேர், ஆரிப்பின் புதல்வர் 112 பேர், கிபயோனின் புதல்வர் 195 பேர், பெத்லஹேம், நெட்ரோபா ஆகிய ஊர்களின் ஆண்கள் 188 பேர், அனதோத்தின் ஆண்கள் 128 பேர், பெத்தஸ்மாவோத்தின் ஆண்கள் 42 பேர், கிரியத்து எயாரிம், கெபிரா, பெயரோத்து ஊர்களின் ஆண்கள் 743 பேர், ராமா மற்றும் கேபாவின் ஆண்கள் 621 பேர், மிக்மாஸின் ஆண்கள் 122 பேர், பெத்தேல் மற்றும் ஆயியின் ஆண்கள் 123 பேர், மற்றொரு நெபோவின் ஆண்கள் 52 பேர், மற்றோர் ஏலாமின் புதல்வர் 1254 பேர், ஆரிமின் புதல்வர் 320 பேர்,
எரிகோவின் புதல்வர் 345 பேர். லோது, ஆதீது, ஓனோ ஆகியோரின் புதல்வர் 721 பேர். செனாவின் புதல்வர் 3930 பேர். குருக்களின் எண்ணிக்கை: இயேசுவாவின் வீட்டை சார்ந்த யதயாவின் புதல்வர் 973 பேர். இம்மேரின் புதல்வர் 1052 பேர். பஸ்கூரின் புதல்வர் 1247 பேர். ஆரிமின் புதல்வர் 1017 பேர். லேவியரின் எண்ணிக்கை: ஓதவாவின் புதல்வரில் கத்மியேலின் வழிவந்த இயேசுவாவின் புதல்வர் 74 பேர். பாடகர் ஆசாபின் புதல்வர் 148 பேர். வாயிற்காவலர் சல்லும், ஆட்ரேர், தல்மோன், அக்கூபு, அத்தித்தா, சோபாய் ஆகியோரின் புதல்வர் 138 பேர். ஊழியர்: சிகாவின் புதல்வர், அசுபாவின் புதல்வர், தபாயோத்தின் புதல்வர், கேரோசின் புதல்வர், சீயாவின் புதல்வர், பாதோனின் புதல்வர், லபானாவின் புதல்வர், அகபாவின் புதல்வர், சல்மாயின் புதல்வர், ஆனானின் புதல்வர், கிதலேனின் புதல்வர், காகரின் புதல்வர், ராயாயாவின் புதல்வர், ரட்சீனின் புதல்வர், தெக்கோதாவின் புதல்வர், கசாமின் புதல்வர், ஊசாவின் புதல்வர், பசயாகின் புதல்வர், பேசாயின் புதல்வர், மெயோனிமின் புதல்வர், நெபுசசிமின் புதல்வர், பக்பூதின் புதல்வர், அகுபாவின் புதல்வர், அர்கூரின் புதல்வர், பட்சிதிலின் புதல்வர், மெகித்தாவின் புதல்வர், அர்சாவின் புதல்வர், பர்கோசின் புதல்வர், சீசாராவின் புதல்வர், தேமாவின் புதல்வர், நெட்சியாகின் புதல்வர், அத்திபாவின் புதல்வர். சாலமோனுடைய பணியாளர்களின் புதல்வர்: சேட்ராயின் புதல்வர், சோபரேத்தின் புதல்வர், பெரிதாவின் புதல்வர், யாழாவின் புதல்வர், தர்கோனின் புதல்வர், கித்லேனின் புதல்வர், செபத்தியாவின் புதல்வர், அட்ரிலின் புதல்வர், பெக்கரேத்து சபாயிமின் புதல்வர், அம்மோனின் புதல்வர். கோவிர் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் புதல்வர்களும் மொத்தம் 392 பேர். மேலும் தெல்மலா, தெல்லர்சா, கெருபு, அதோன், இம்மேர் ஆகிய இடங்களிலிருந்து வந்தும் தங்கள் மூதாதையரின் குலத்தையும் வழிமரபையும் தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்பதையும் எண்பிக்க இயலாதவர்கள் பின்வருமாறு: தெலையாவின் புதல்வர், தோபியாவின் புதல்வர், தெக்கோதாவின் புதல்வர் ஆகிய 642 பேர். குருக்கள்: ஒயப்பாவின் புதல்வர், அக்கோசின் புதல்வர், பர்ஷிலாயின் புதல்வர். பர்சிலாய் கிளையாதை சார்ந்த பர்ஷிலாயின் புதல்வியருள் ஒருத்தியை மணந்ததால் அப்பெயரால் அழைக்கப்பட்டார். இவர்கள் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணை எழுதப்பட்ட ஏடுகளை தேடியும் கிடைக்காததால் தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டு குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஊரிம் தும்மிம் கொண்ட குரு ஒருவர் வரும் வரை திருத்தூயக உணவில் பங்கு கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர் ஆணையிட்டார். மக்கள் சபையாரின் மொத்த எண்ணிக்கை 42,360. அவர்களை தவிர அவர்களின் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் 7,337. மேலும் அவர்களுக்கு 245 பாடகரும் பாடகிகளும் இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. இறுதியாக கோவில் குலத்தலைவர்களில் சிலர் வேலைக்காக கொடுத்தது பின்வருமாறு: கருவூலத்திற்கு 1000 பொற்காசுகள், 50 பாத்திரங்கள், 530 குருத்துவ ஆடைகள் ஆகியவற்றை ஆளுநர் கொடுத்தார். குலத்தலைவர்களில் வேறு சிலர் அவ்வேலைக்காக கருவூலத்திற்கு 20,000 பொற்காசுகளும் 1500 கிலோகிராம் வெள்ளியும் கொடுத்தார்கள். ஏனைய மக்கள் கொடுத்தவையாவன: 20,000 பொற்காசுகள், 1370 கிலோகிராம் வெள்ளி, 67 குருத்துவ உடைகள். குருக்களும் லேவியரும் வாயிற்காவலரும் பாடகரும் மக்களுள் சிலரும் கோவிற் பணியாளரும் ஆகிய இஸ்ரேலர் அனைவரும் தத்தம் நகர்களில் குடியேறினர். 7வது மாதம் வந்தபோது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தத்தம் நகர்களில் இருந்தார்கள். நெகேமியா அதிகாரம் 8.
எஸ்ரா திருச்சட்டத்தை மக்கள் முன் வாசித்தல். மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருச்சட்ட நூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனராகிய எஸ்ராவை அவர்கள் வேண்டினார்கள். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் குரு எஸ்ரா திருச்சட்ட நூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் முன்பு அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருச்சட்ட நூலுக்கு செவி கொடுத்தார்கள். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தித்தியா, சேமா, அனாயா, உரியா, இலிக்கியா, மசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதாயா, மிசாவேல், மல்கியா, ஆசும், அசுபதனா, செக்கரியா, மெசுலாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தனர். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருச்சட்ட நூலை திறந்தபோது மக்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள். திருச்சட்ட நூலை திறந்தபோது மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மேலும் லேவியரான ஏசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூபு, சபதாய், ஓதியா, மாசேயா, கெலிட்ரா, அசரியா, யோசபாது, ஆனான், பெலாயா ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டார்கள். ஆளுநர் நெகேமியாவும் திருநூல் வல்லுனரான குரு எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றார்கள். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், வருத்தப்படாதீர்கள் என சொல்லி அவர்களுடைய அழுகையை அமர்த்தினர். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். கூடார விழா. 2ஆம் நாள் அனைத்து மக்களின் குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் திருநூல் வல்லுனரான எஸ்ராவிடம் திருச்சட்டத்தின் சொற்களை கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 7ஆம் மாத திருவிழா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக தந்த கட்டளை திருச்சட்டத்தில் எழுதியிருக்க கண்டார்கள். ஆகையால் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி கூடாரங்கள் அமைப்பதற்கு நீங்கள் மலைகளுக்கு சென்று ஒலிவ கிளைகள், காட்டு ஒலிவ கிளைகள், மிருது செடி கிளைகள், பேரிச்சை ஓலைகள் மற்றும் அடர்ந்த மரக்கிளைகளை கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய நகரங்கள் எல்லாவற்றிலும் எருசலேமிலும் பறைசாற்றி அறிவிக்க செய்தார்கள். எனவே மக்கள் புறப்பட்டு சென்று அவற்றை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டின் மேல் மாடியிலும் முற்றங்களிலும் கடவுளின் இல்ல முற்றங்களிலும் தண்ணீர் வாயில் வளாகத்திலும் எப்ராயிம் வாயில் வளாகத்திலும்
தமக்கு கூடாரங்கள் அமைத்து கொண்டனர். சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த சபையார் அனைவரும் கூடாரங்கள் அமைத்து அக்கூடாரங்களில் தங்கினர். நூனின் மகன் யோசுவாவின் காலத்திலிருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு செய்ததில்லை. அன்று பெரு மகிழ்ச்சி நிலவியது. முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை கடவுளின் திருச்சட்ட நூலை எஸ்ரா உரக்க வாசித்தார். அவர்கள் 7 நாளளவும் திருவிழா கொண்டாடினார்கள். சட்ட ஒழுங்கின்படி 8ஆம் நாள் பெருஞ்சபையை கூட்டினார்கள்.